ஹாய் அண்ட் ஹலோ ஹால் வெல்கம் டு தானிஸ் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் 3 தான் இருக்கும். ஸ்டேஜ் 3 ஃபர்ஸ்ட் நம்ம பீகாக் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயில்டிங்காக நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப பொறுமையாக தான் இருக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டெவலப் பண்ணி அட்வான்ஸ் லெவல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்கடா. நிறைய டிப்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும், சரிங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடுறேன். இந்த ஸ்டேஜ் 3 இருந்து போகிற வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து யூடியூப்ஸில் வராது. நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இது, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீகாக் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு பாடி ஃபஸ்ட்டு நம்ம வரைவோம், சரிங்களா? ஸோ பாடி வரைகிறதுக்கு ஜஸ்ட் நம்ம லோட்டஸ்க்கு எப்படி நம்ம திலகம் ஷேப் வரைவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வரும். ஸோ எப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட பாடி, சரிங்களா? இந்த பாடியில் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாக வந்து எல்லாருமே ஜஸ்ட் திலகம் மாதிரி இப்படி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மேலே இந்த பார்ட் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் கர்வியாக, இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக வரணும், சரிங்களா? ஸோ எந்த மாதிரி போடுறேன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கர்வியாக வரணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட பாடியோட மேல் பக்கம் வந்து எப்பயுமே இப்படி இருக்கும், கொஞ்சம் கர்வியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஹெட், இது வந்து பாடி பார்த்துட்டோம். ஸோ பாடி வந்து நம்ம இப்படி தான் வரையணும். ஸோ ஹெட் வந்து எப்படி வரைகிறதுன்றதை பார்த்துக்கலாமா? ஜஸ்ட் நம்ம ட்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு யூவி ஷேப் யூஸ் பண்ணுவோம், பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இந்த இது யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெட் எல்லாத்துக்குமே நம்ம வரைவோம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ பாடியிலேருந்து ஹெட் வந்து ரொம்ப தூரமாகவும் போடக்கூடாது, ரொம்ப குட்டையாகவும் போடக்கூடாது. ஒரு மீடியமான ஸ்பேஸில் வந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். சார், ஸோ இதுதான் ஹெட் அப்படின்னா இதுக்கு கண் எப்படி வரைவோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு உள்ள இதே ஷேப்பில் இன்னொரு யூ ஷேப் போட போகிறோம், கொஞ்சம் க்ளோஸ்டாக. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு நல்ல ஹெவி டாட் ஒன்று கொடுத்துடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு லைட்டாக ஒரு கோடு, அதுக்கு இந்த பக்கம் மேலே லைட்டாக ஒரு கோடு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஐஸ் பால் வந்து நம்ம வரைவோம், சரிங்களா? ஸோ அண்ட் தென் வந்து இப்போது பீகாக்குள்ளே போயிடலாம் எப்படி வரைகிறதுன்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பாடி போடுறோம். மேலே சொன்ன மாதிரி அந்த கர்வி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் அதோட ஹெட்டு. ஸோ ஸ்லோவாக காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. கீழேருந்து வர கர்வ் வந்து பாடி கீழேயும், மேலேருந்து வர்றது பாடிக்கு மேலேயும் டச் ஆகும். ஐஸ் நம்ம போடுறோம், போட்டுட்டு நடுவில் ஒரு டாட், சரிங்களா? அதுக்கப்புறம் அழகு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீகாக் வரைவோம். ஸோ இந்த இடத்துல கர்வியாக குட்டியாக கர்வி கண்டிப்பாக வரையணும், சரிங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், பாடிக்கு கீழே தான் அந்த மாதிரி வரும், கொஞ்சம் கேப் இருக்கும், சரிங்களா? இப்போ ஈஸியாக 2 வச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது வந்து லைட்டாக வந்து நீங்கள் கைட்லைன் கொடுத்து பண்ணணும், ஹெவியாக போடக்கூடாது, சரிங்களா? ஜஸ்ட் ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹென்னா வச்சு வரையணும். ஸோ ஈஸியான டிப்ஸு தான். ஸோ இந்த மாதிரி வரலன்றவங்க இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், 2 தான் போட போகிறேன். லைட்டாக கைட்லைன் மாதிரி டாட்டாக வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லைட்டாக ஹெட்டு போடுறேன், சரிங்களா? ஹெட்டு போட்டாச்சு. இப்போ இந்த கோடு தான் என்னது, நம்மளுக்கு பாடி, சரிங்களா? ஸோ அதை வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ கீழேருந்து கர்வி மாதிரி வந்து இதோட பாடியை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாதிலே தான் நிற்கணும், ஃபுல்லாக போகக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதோட ஐ பால் போட்டாச்சு. ஓகே, அழகு வரைஞ்சாச்சு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 இது இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ வந்து 5 இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஃபில்லிங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபில்லிங்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். டே 2ல் பார்த்த ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அரபிக் டிசைன்ஸ்குள்ளே பார்த்த ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் போடுங்க. பட் இது வந்து இதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஸ்மால் 0 சைஸ் ஹம்ஸ் தான் இதுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? ஸோ அழகை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐபால்ஸை மட்டும் விட்டுட்டு ஃபுல் பாடியும் நம்ம ஹைலைட் பண்ணியும் காட்டலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் பீகாக் மாடல் ஒன்று வரைய முடியும், சரிங்களா? ஹென்னா வச்சு லோட் பண்ணுங்கள், ஷேடோ பண்ணாதீங்க, சரிங்களாடா?
ஓகே சரி, பீகாக், எலிஃபண்ட் இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் நீங்கள் போட்டாலும் சரி, ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பீகாக் வரைஞ்சிங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ஒரு பீகாக்கும் வரைய ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போனா தான் வந்து நம்மளுக்கு எந்த சைட்லனாலும், அதாவது ரைட் ஹேண்டில் ஒரு சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சரி, எந்த சைடு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்மளால் போட முடியும். சரிங்களா? ஸோ வந்து ரைட் சைட் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. ஸோ இந்த மாதிரி 2 டிசைனும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒட்டி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபெதருக்கு தான் நான் வரைகிறேன். ரொம்ப நெருக்கமாக போடுங்க. சரிங்களா? தூரமாக போடாதீங்க, ரொம்ப நெருக்கமாக போடுங்க. கீழே வந்து இந்த ஃபெதர் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நார்மல் அதை ஒட்டியே இன்னொரு லைன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 3 லைன்ஸ் கொடுத்து கூட ஒரு லைனை வந்து நம்ம ஹென்னா வச்சு லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சென்டரில் வந்து நம்ம லீஃப் லீஃப் டிசைன்ஸில் பார்த்து அந்த ஃபெதர் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஹார்டின் ஷேப் வந்து சென்டரில் கொடுத்துட்டு அது சைடில் ஃபில்அப் பண்ணுறதுக்காக லைன்ஸ் தான் போடுறேன். சரிங்களா? ஸோ ஃபெதரில் இந்த டைப் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, நிறைய இருக்குது. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் கொடுத்த எந்த ஒரு டிசைன்ஸ்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதை பற்றின நிறைய ரெஃபரன்ஸு, நிறைய ஒரு ஃபெதர் டிசைன்ஸ்லாம் நான் பின்னாடி வந்து உங்களுக்கு வரிசையாக சொல்லி கொடுப்பேன்டா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சென்டர் லைனை ஹென்னா வச்சு லோட் பண்ணிட்டேன். ஸோ அவுட்டர் லைனை வந்து என்ன செஞ்சிடறேன், நல்லா டார்க்கன் பண்ணிடுறேன். எந்த ஃபிகர்ஸ் நம்ம போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதோட அவுட்டரை வந்து நீங்கள் டார்க்கன் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் அந்த ஃபிகர்ஸ் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களாடா? ஸோ உள்ளே வந்து அதோட பாடியில் வந்து நான் ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். செகண்ட் டே கிளாஸில் பார்த்த ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் அரபிக் டிசைன்ஸில் பார்த்த ஃபில்லிங்ஸாக இருக்கும், எதுனாலும் கொடுத்து நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு டிசைன்ஸில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாடி தான். பாடியில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த கர்வி, அதை வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஹெட்டு போடுறேன். நல்ல கர்வியாக ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கீழேருந்து வர்றது கீழே பாடியை டச் பண்ணும். சரிங்களா? ஸோ கீழே பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இது பாதிலே நின்றும். சரிங்களா? ஃபுல் பாடி வரைக்கும் முடியாது, பாதிலே நின்றுக்கும். ஸோ மேலேருந்து வர லைன் அப்படியே வந்து பாடியோட மேப்பாட்டை டச் பண்ணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்கடா. ஸோ அழகு வரைகிறேன். ஸோ அழகு வரைஞ்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஐஸ் பால் எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம், அதையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நைட்டை சின்னதாக ஒரு சுழிச்சு விடணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குறேன். இது தான் கொடுக்கணும், ஹம்ஸ் மட்டும் தான் கொடுக்கணுமானா கிடையவே கிடையாது. நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து இதுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபெதர் பார்க்கும்போது கீழே ஷார்ப்பாக பார்த்தோம். பட் இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்ல ரவுண்ட் ஷேப்பாக, ரவுண்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ்லேயே நம்ம ஃபெதர்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 12 டைப்ஸ் இருக்குது. ஃபெதர்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி, மேலே பார்த்த மாதிரி, சைடில் பார்த்த மாதிரி, பாடி டச்சிங் பீகாக்கு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபெதர்ஸோட ஷேப் எந்தெந்த பக்கம்லாம் இருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 ஷேப்புக்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ நான் உள்ள வந்து ஓவல் தான் கொடுக்குறேன். இந்த ஓவல் பார்த்திங்கன்னா 2 ஓவலுக்கு நடுவில் வரணும். சரிங்களா? ஓவல் ஷேப் 2க்கு நடுவில், இது 2க்கு நடுவில், அந்த ரிமைனிங் ஸ்பேஸை அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஓவல் ஷேப் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த ஃபெதருக்கு உள்ளே போடக்கூடிய அந்த ஓவல் ஷேப் வந்து 2 ஓவலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு நெகட்டிவ் டிசைன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், நான் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஹென்னா வச்சு ஃபுல்லாக லோட் பண்ணுறேன். சரிங்களாடா? பின்னாடி இன்னும் நிறைய டிசைன்ஸ், ஃபெதர் மாடல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். பட் இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ பிடிஎஃப்பில் வந்து நான் இதே மாதிரி பீகாக் டிசைன்ஸ்லாம் இருக்குது. அது நல்ல ஒரு தடவை லேமினேஷன் ஷீட்டில் போட்டு நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் எனக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வந்து எனக்கு போட்டு கொடுங்க. சரிங்களாடா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபெதர் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்க இந்த அவுட்டர் லைன்றது கேமரா விசிபிலிட்டிக்காக நான் போட்டிருக்கேனே தவிர, நீங்கள் வந்து கையில் போடும்போதோ இல்லை ஒரு பிரைடு இருக்காங்க, அவங்களோட கையில் நம்ம போடும்போது என்ன பண்ணணும், மொதல் ஃபெதரோட ஷேப் ஃபுல்லாத்தையும் அப்படியே விசிபிள் ஆகிற மாதிரி, அதாவது ஸ்டெயின் வந்து அவங்களோட ஸ்கின்னில் ஒட்டுற மாதிரி நம்ம போடக்கூடாது. ஃபஸ்ட்டு லைட்டாக மைல்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். சரிங்களா? ஸோ இதோட அவுட்டர் லைன் அந்த ஷேப் ஃபெதர் ஃபஸ்ட்டு ஷேப் போட்டேன் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப மைல்டாக போட்டுக்கோங்க.
சரிங்களாடா. ஸோ இதே தான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் என்ன ஷேப்னாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் இது தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, அந்த ஓவலு இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களாடா. ஸோ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ அவுட்டர் லைன் கொடுத்துட்டு இதை உள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணி நான் முடிக்க போகிறேன். சரிங்களா. இப்போ ஒரு ப்ரைடுக்கு வந்து இது டிப்ஸுடாமா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரைடுக்கு இப்போ நீங்கள் பீகாக் வரைகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பீகாக் வரைய போகிறோம் அப்படின்ற ஒரு கைட்லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே ஹெட்டு இதுக்குள்ளே தான் வரணும். சரிங்களா. சென்டர் பாயிண்ட் இது தான், ஃபெதர் நம்ம இவ்வளோ தான் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன் கொடுங்க. சரிங்களா. கைட்லைன் கொடுக்காம எதையுமே வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. ஸோ கைட்லைன் கொடுத்து எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைடோட கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, மெஷர்மெண்ட் சென்டர் பாயிண்ட் போடணும். அதுக்கப்புறம் எதுக்குள்ளே நம்ம பீகாக் போட போகிறோம், பாடி எவ்வளோ தூரம் போட போகிறோம், ஃபெதர் எவ்வளோ தூரம் போட போகிறோன்றதை ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு பீகாக் ஷேப்பை வரைங்க. சரிங்களா. எடுத்த உடனே ஹெவியாக ஹென்னா வச்சு பீகாக் ஷேப்பை வரைஞ்சிடக்கூடாது. லைட்டாக மைல்டாக, இல்லை எனக்கு மைல்டாக வரலை அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யணும், நீங்கள் லைட்டாக டாட் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பீகாக்கோட ஷேப்பை வரைஞ்சி இது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், அதை நல்ல ஹெவியாக லோட் பண்ணி அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அடுத்ததே என்னென்னா, சேம் நம்ம ஓவல் ஷேப் தான் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 2 டைப்ஸையும் நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நீங்கள் எந்த இதுனாலும் டைப் பண்ணலாம். சரிங்களா. நீ அடுத்து வரக்கூடிய பீகாக்ஸில் இந்த ஏதாவது ஒரு ஃபெதர் டிசைன்ஸை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. உள்ளேயே ஓவல் ஷேப்புக்குள்ளே இன்னொரு ஓவல் ஒன்று போடுறேன். அதை வந்து ஹென்னா வச்சு தான் நான் என்ன செய்யறேன், லோட் பண்ண போகிறேன். பட் கொஞ்சம் வித்தியாசமாக. சரிங்களா. போடுறப்ப கொஞ்சம் நல்லா கவனித்து போடுங்கடா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் அவுட்டரை மட்டும் என்ன செய்கிறேன், ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். இது ஒரு டிசைன். சரிங்களா. இப்படி அவுட்டரை மட்டும். சரிங்களா. செகண்ட் இதில் என்ன, உள்ள இன்னர் ஓவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களாடா. ஸோ இந்த 2 டைப்ஸ்லேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபெதர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னொன்று மூணாவது ஒரு டைப் ஒன்று பார்க்கலாம். ஸோ அது ஒன்றுமே இல்லை, நம்மளோட லோட்டஸ் தான். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் ஃபெதரையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லோட்டஸ் வச்சு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இது தான் பிடிஎஃப்லேயும் இருக்கும். சரிங்களா. ஆனால் இன்னும் நான் அட்வான்ஸ் லெவலாக கொஞ்சம் யூனிக்காக போடணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபெதரை வந்து சென்டராக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒன் சைடு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒன் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ், ஒன் சைடு ஃபுல்லாக கிரிட், அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபெதரோட சென்டரை லைட்டாக பிரிச்சுட்டு இந்த பக்கம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இந்த பக்கம் ஏதாவது ஒரு கிரிட். சரிங்களா. ஸோ அந்த மாதிரியும் கூட நம்ம யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியணும், எல்லோரும் போடுற மாதிரி நான் போடலை, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்றப்போ ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். சரிங்களாடா. ஸோ நான் லோட்டஸ் வச்சு தான் முடிச்சுட்டு ஸோ இதுக்குமே என்ன பண்ணுறோம், ஃபெதரோட அவுட்லைன் வந்து லைட்டாக தான் கொடுக்கணும். சரிங்களா. கேமரா விசிபிலிட்டிக்காக நான் டார்க்காக கொடுத்துருக்கேன், அது நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பட் இது வந்து நம்ம என்ன பண்ணும்போது ஒரு ப்ரைடோட கையில் போடும்போது இந்த மாதிரி டார்க்காக தெரியக்கூடாது. சரிங்களா. ஸோ அது வந்து நல்லா மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே ஃபுல்லாமே நெகட்டிவ் ஃபீலிங்ஸுக்காக நான் ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். சரிங்களாடா. ஸோ யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த யூனிக் டிசைன் பாதி வந்து நெகட்டிவ் ஃபீலிங் பாதி கிரிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்கடா. சரிங்களா. நான் நிறைய டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கடா. ஸோ இப்போ வந்து 3 வச்சு இந்த 3ன்ற நம்பர் வச்சு தான் நம்ம பாடி டச்சிங் பீகாக் போடுறோம். ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா. எந்த மாதிரி போடுறேன்னு பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. 2 வச்சு போட்டிருந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 3 வச்சு போடுறதும் ரொம்ப ஈஸி தான். வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் போடுறதுக்கு. ஸோ பாடி டச்சிங்னா என்னென்னா அதோட அழகு வந்து பாடியை டச் பண்ணணும். ஸோ அதுதான். சரிங்களா. ஸோ இந்த இதிலே வந்து என்னென்னா நம்ம மேலே ஹம்ஸ், அந்த ஃபெதருக்கு மேலே ஹம்ஸ் வைக்கலாம், ஃபுல்லாக போடலாம், டாட் ஃபுல்லாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு பாடி டச்சிங் பீகாக் போடுறேன்னா நீங்கள் லெஃப்ட் சைடும் ஒன்று நீங்கள் போடணும். சரிங்களா. ஈவன் 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பும் இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் ரைட் சைடு ட்ரை பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடும் ஒரு பீகாக் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களாடா. ஸோ கீழே ஃபெதர்ஸ் போட்டிருக்கேன். இதில் இருக்க எதுனாலும் ஒன்று இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
சரிங்களாடா. ஸோ ரொம்ப ஈஸி. 3 வச்சு போட்டது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1க்கு 2 தடவை பொறுமையாக பார்த்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா. 3யில் பார்க்கும்போது அதோட கழுத்து வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஓவல் ஷேப்லேயே ஷேடோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பீகாக் வந்து தோகையை விரிக்கிற மாதிரி. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாடிக்கு கொஞ்சம் கேப் கொஞ்சமாக தான் விடணும். சரிங்களா, ஏன் கொஞ்சமாக விடணும்னா இதில் ஒரே ஒரு ஹெட்டு மட்டும்தான் வரும். சரிங்களா, ஸோ பாடியோட பாயிண்ட் என்னென்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பாடிக்கு ஈக்குவலாக வர மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு இந்த பாடியும் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு நடுவில் கேப் வந்து சின்னதாக இருக்கணும். சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி என்ன செய்கிறேன், நான் ஹெட்டு வந்து வரைகிறேன். இதோட ஹெட்டு வந்து என்ன செய்யணும்னா இந்த சைடில் இருக்க பாடியை டச் பண்ணணும். அதனால தான் அதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பீக்காக்கும் இந்த பக்காக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. இது வந்து கீழே வர பாடி ஃபுல்லாக டச் ஆகும். சரிங்களா, ஸோ அதில் வந்து முக்கால்வாசியோடு நின்றும் கீழே ஒரு சுருள் விடுவோம் பார்த்திங்களா. ஆனால் இதில் அப்படி இருக்காது, ஏன்னா தோகை வந்து விரிச்சிருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், தோகை விரிக்கிற மாதிரி இருக்கிறனால ஒரு கர்வி போட்டு என்ன பண்ணுறேன், ஹம்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, நீங்கள் வந்து இது 2 ஹம்ஸு 3 ஹம்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் லேயர் விட்டுட்டு திரும்படி கொடுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் ஓகே. பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, கீழே வந்து அந்த பீகாக்கோட பாடி என்ன சைஸோ அதே அளவுக்கு தான் மேலே ஃபெதர்ஸும் விரிச்ச மாதிரி இருக்கும். பாடி சின்னதாக ஃபெதர் வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வேணால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, கீழே பாடி என்ன ஷேப் இருக்கோ அந்த மாதிரி. சரிங்களா, நான் டபுள் லேயர் கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆல்ரெடி ஷேடிங்கில் பார்த்துருப்போம் சர்க்கிள் ஷேடிங். ஸோ அதுதான் நான் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இங்கே ஷேடிங் கொடுத்துட்டேன். அப்போ பீகாக் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியுமானா தெரியாது, ஏன்னா இங்கே நம்ம ஷேடிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஷேடிங் கொடுத்துட்டு உள்ளே ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த பீகாக் போட்டதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். இப்போ நான் லோட் பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த பீகாக் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஸோ புரியுதா உங்களுக்கு, எந்த இடத்துல ஷேடோ பண்ணணும், எந்த இடத்துல ஹெவியாக ஹென்னா வச்சு லோட் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேடிங் கொடுத்தோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பீகாக் வந்து நல்லா ஹென்னா வச்சு ஹெவியாக லோட் பண்ணுங்க. சரிங்களா, ஒரு இது லோட் பண்ணியிருக்கோன்னா அது ஸ்பெசிஃபிக்காக தெரியறதுக்கு ஒரு லைன்ஸ் விட்டுட்டு அடுத்த டிசைன்ஸ் நம்ம போட ஆரம்பிங்க. சரிங்களா, இது வந்து போட போட டிசைன்ஸ் நம்ம பழக எந்த இடத்துல ஹைலைட் கொடுக்கணும், எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு போக போக தெரிஞ்சுக்கும். பட் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ வந்து நான் இதை சிங்கிள் லேயர் கொடுத்து இந்த ஃபெதரை வந்து நான் முடிக்கிறேன். பட் நீங்கள் டபுள் லேயர் கூட கொடுக்கலாம். சரிங்களா, இவ்வளோ பெருசாக இல்லாமல் சின்னதாக கூட போட்டு முடிக்கலாம். சரிங்களா, பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா, பாடி என்ன ஷேப்போ அந்தளவுக்கு. சரிங்களா, பாடியிலேருந்து 1 இன்ச் லைட்டாக கொஞ்சம் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாமே தவிர பாடியே தெரியாத அளவுக்கு வெறும் தோகை மட்டுமே இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ஃபிகர்னாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஹைலைட் பண்ண எந்த காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க. சரிங்களாடா, ஸோ இதுதான் நம்மளோட தோகை விரிச்ச மாதிரி வருது. இது பிடிஎஃப்பில் இருக்கும். இதை நீங்கள் 2 லேயர்ஸில் போட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். பிடிஎஃப்பில் இருக்கும், அதை ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களாடா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு மாடல் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு. சென்டர் பீஸ் போட்டுட்டேன், 4ஆக பிரித்தாச்சு. சென்டரில் வர கோடு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஹெட்டு போடுறேன்னா அதுக்கு இந்த பக்கமும் என்ன வரும், ஹெட்டு தான் வரும். ஸோ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாடி அப்படின்னா எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ பாடி அப்படின்னா நெக்கு. சரிங்களா, எந்த மாதிரி நம்ம சென்டராக பிரிச்சுருக்கேன் அந்த சொன்ன மெஷர்மெண்ட்டு நான் சொல்லித்தரேன்னு அதான் இது. சரிங்களா, ஸோ இங்கிட்டு பாடினா அதுக்கு இந்த பக்கமும் பாடி தான். சரிங்களா, ஸ்பேஸ் வந்து 2க்கு நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா 2 பாடி வரணும். சரிங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து நம்ம ஃபெதர் போட போகிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரிக்கிறோம், பாடி எந்த லைனில் வரப்போகுது அப்படின்றது, அப்புறம் ஹெட்டு எங்கனக்குள்ளே வரணும் அப்படின்னு, அடுத்து தோகை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணணும். இந்த சைடு என்ன ஷேப்போ அதே மாதிரி தான் இந்த சைடும் அதே அளவுக்கு வர மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம போடணும். இப்போ தோகை கீழே இருக்குது, ஆனால் இதே மெஷர்மெண்ட்டில் என்ன செய்யணும், தோகை மேலே இருக்க மாதிரியும் போடலாம். இது வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களாடா, இந்த இதில் எந்ததுனாலும் இந்த இதில் ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபெதர்ஸ் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் இதில் ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு தடவை போட்டு கட்டுறேன். ஸோ இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கணும், ஏன்னா 2 பாடி நம்மளுக்கு வரப்போகுது, 2 பீக்காக்கோட நம்மளுக்கு நெக்கும் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய விட்டுருக்கேன். சரிங்களா,
இங்கே ஹெட்டுனா அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் ஹெட்டு ஈக்குவலாக நேராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த கைட்லைன் மார்க் எல்லாமே இது பண்ணுறது சரிங்களாடா. இந்த சைடு ஹெட்டா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு ஹெட்டு, இந்த சைடு பாடியா, அப்போ அதுக்கு ஈக்குவலாக பாடி. அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக கைட்லைன் வேணும் சரிங்களா. கீழே சுருட்டி விட்டுட்டு நான் தோகை என்ன பண்ண போகிறேன், இந்த வட்டம் நான் மேலே கூடி தான் எடுக்க போகிறேன். உள்ளே உங்களுக்கு என்ன ஃபில்லிங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தோகை வந்து என்னென்னா சென்டராக மார்க் பண்ணிவிட்டு தோகையை வந்து அந்த சென்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி சரிங்களா. கீழே வந்து என்ன பண்ணால் கீழே ஒரு பார்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம மேலே பீகாக்னால் ஸ்டார்ட் அப் டிசைனாக போட்டோம்னா கீழே வந்து பார்டர் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நான் சொன்னது, வீடியோ கவர் ஆகலை. ஸோ சென்டராக நம்ம பிரிச்சுருக்கோம் அப்படின்னா பாருங்கள், பாடிக்கு சென்டர், இந்த சைடு ஒரு பாடி, இந்த சைடு ஒரு பாடி, மேலே தோகைக்கு சென்டர், தோகை ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம போடுறோம். பாடியுமே என்ன செய்யுது, இந்த பீக்காக்கு ஈக்குவலாக இது இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். பாருங்கள் ஃபெதர் எந்த மாதிரி போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதே மாதிரி இந்த சைடு இருக்க மாதிரி சேம் இந்த சைடு நம்ம போட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கைட்லைன் வேணும், கீழே பார்டர் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம போட ஆரம்பித்தோம். இது ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் சரிங்களா. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி போடுங்க. சேம் இதே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு மரத்து மேலே ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி சரிங்களா. அது லெஃப்ட் சைட் போடலாம், ரைட் சைட் போடலாம், இந்த சைட்னாலும் போட்டுட்டு. ஸோ இந்த ஒரு பீகாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மல் டைமண்ட் ஷேப் லீஃப் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ஃபெதர் வந்து கீழே அந்த மரத்துக்கு கீழே தொங்குற மாதிரி இருக்கும் சரியா.